இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. SPM தேர்வில் 12A பெற்ற டியூஷன் ஆசிரியர் மீண்டும் தேர்வெழுத ஆர்வம். SPM தேர்வில் 12A பெற்று சாதிக்க வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபித்துள்ளார் சிராஸ் பெட்டானாவை சேர்ந்த 55 வயது சுபாஷ் அப்துல்லா. அத்தேர்வை இதுவரை 7 முறைக்கு மேல் அவர் மீண்டும் மீண்டும் எழுதியுள்ளார். ஆக கடைசியாக கடந்த ஜூலையில் தேர்வில் அமர்ந்தார். முந்தைய தேர்ச்சியை மேம்படுத்துவதோ அல்லது பீற்றிக் கொள்வதோ தன் நோக்கம் அல்ல. மாறாக SPM மாணவர்களை ஊக்கப்படுத்தவே அவர் அவ்வாறு செய்தார். தேர்வு தாட்கள் திருத்தப்படுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளவே நான் தேர்வில் அமர்ந்தேன். தேர்வை எழுதுவதன் மூலமே அது சாத்தியமாகும் என்பதால் தான் அம்முடிவுக்கு வந்ததாக சுபாஷ் கூறினார். இது தவிர டியூஷன் ஆசிரியர் என்ற வகையில் மாணவர்களுக்கு விடை அளிக்கும் யுக்திகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியுள்ளது என கணிதம், கூடுதல் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களான வேதியியல், ரசாயனம், உயிரியல் போதிப்பவரான அவர் சொன்னார். நாடு முழுவதிலும் நடைபெற்ற மாய்காவின் உயர்கல்வி லட்சிய பயண கருத்தரங்க ஒரு 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. நாடு தழுவிய நிலையில் நேற்று மாய்காவின் தேசிய இளைஞர் பிரிவும் அதன் கல்வி பிரிவும் ஏற்பாடு செய்திருந்த உயர்கல்வி லட்சிய பயண கருத்தரங்கு 2025 SPM தேர்வு எழுதிய 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் பங்கேற்று தங்களது உயர்கல்விக்கான அடுத்த கட்ட நகர்வுகளையும் ஆலோசனைகளையும் விளக்கங்களையும் பெற்றனர். இந்த கருத்தரங்குகள் கூட்டரசு பிரதேசம், ஸ்லாங்கூர், பேரா, மலாக்கா, நெகிரி செம்பிலான், பினாங்கு, ஜொகூர், கெடா ஆகிய மாநிலங்களில் நடைபெற்றது. UTM, USM, UTHM மற்றும் UTP ஆகிய பல்கலைக்கழகங்களில் தொண்டூழியர்கள், தொழில் நிபுணர்கள், நான்யாங் தொழில்நுட்ப கல்லூரியின் விரிவுரையாளர், பயிற்சி ஆசிரியர் கல்லூரிகளின் விரிவுரையாளர்கள், முன்னாள் தமிழ் பள்ளிகளின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஆயுதப்படைகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இதனிடையே ஸ்லாங்கூர் மற்றும் கூட்டரசு பிரதேச மாணவர்களுக்கான இந்த கருத்தரங்கை மாய்காவின் தேசிய இளைஞர் பிரிவின் தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் நேதாஜி மண்டபத்தில் தொடங்கி வைத்தார். நல்லாசிரியர் கு. நாராயணசாமி ஓராண்டு நினைவு நாளில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நல்லாசிரியர் நாராயணசாமி மறைந்து ஒரு ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சிகள் சுமார் 140க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இடைநிலை பள்ளி ஆசிரியராக, ஆசிரியர் பயிற்சி கழக விரிவுரையாளராக, பல்கலைக்கழக பகுதி நேர விரிவுரையாளராக, பாடநூல் ஆசிரியராக, தமிழ் பற்றியலின்படி ஆளுமையாக, இப்படி பல்வேறு பரிமாணங்களை கடந்து வந்த காலம் சென்ற நாராயணசாமியின் மறைவு தமிழ் கல்விக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் இழப்பாக கருதப்படுகிறது. மலேசிய தமிழ் கல்வி காப்பகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று 2023 வரை சேவையாற்றி அவர் தமிழ் மொழி காப்பகத்தின் அமைப்புக்கும் அதன் தொடர்ச்சிக்கும் அடித்தளமாக அமைந்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 27 தனது 77வது வயதில் அவர் காலமானார். இதனிடையே கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள இந்திய தூதரகத்தின் சுபாஷ் சந்திர போஸ் கலாச்சார மையத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியை மலேசிய தமிழ் மொழி காப்பகம், மலேசிய தமிழ் அறவாரியம், கோபியோ போர்ட்கிலான் இந்து இளைஞர் இயக்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. மலேசிய இந்திய தீயணைப்பு அதிகாரிகளும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் துரியன் துங்கல் ஸ்ரீ அஷ்டதச புஜ காளியம்மன் ஆலயத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். மலகா டுரியன் துங்கலில் உள்ள ஸ்ரீ அஷ்டதச புஜ காளியம்மன் ஆலயம் இவ்வாண்டு ஜூன் 8 மகா கும்பாபிஷேகம் காணவிருப்பதை முன்னிட்டு அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் மலேசிய இந்திய தீயணைப்பு அதிகாரிகளும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் அண்மையில் ஈடுபட்டனர். கிளான் பள்ளத்தாக்கு, மலாக்கா, நெகிரி செம்பிலான் மற்றும் ஜொகூர் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த 25 இந்திய தீயணைப்பு அதிகாரிகளும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் இந்த நடவடிக்கையில் மிகவும் மகிழ்ச்சியோடும் அர்ப்பணிப்போடும் ஈடுபட்டனர். மலேசிய தீயணைப்பு தலைமையகத்தின் அதிகாரிகளான மூத்த துணை தீயணைப்பு ஆணையர் முருகையா முத்துசாமி, தீயணைப்பு சூப்பரிண்டென்டென்ட் குமரன் ராஜேந்திரன் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலும் சிறப்பு சேர்த்தனர். மலாக்கா தீயணைப்பு அதிகாரிகளின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு 2வது தீயணைப்பு அதிகாரி கருப்பன் குழந்தையப்பன் தலைமையேற்றார். தனது திருடப்பட்ட ஹோண்டா கார் என்று தெரியாமலேயே அதனை வாங்கிய ஆடவர் அதிர்ச்சி.
திருடப்பட்ட தனது வாகனத்திற்கு பதிலாக மாற்று காரை வாங்கிய ஒருவர் அக்கார் திருடப்பட்ட தனது சொந்த கார் தான் என்பதை அறிந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார். 36 வயதான எவான் வேலண்டைன் பிப்ரவரி 28 அன்று தனது கருப்பு நிற ஹோண்டா சிவிக் திருடப்பட்டதாக போலீசில் புகார் செய்திருந்தார். மாற்று காரை தேடிய போது சுமார் 113 கிலோமீட்டர் தொலைவில் ஒரே மாதிரியான தோற்றமுடைய மாடலை கண்டார். திருடப்பட்ட தனது காரை போன்ற அதே நிறம், வெளியான அதே ஆண்டு மற்றும் சற்று அருவருப்பான வெளி அமைப்பும் அக்காரில் அவர் கண்டுள்ளார். புதிய பதிவு எண் பட்டையுடன் குறைந்த அளவிலான மைலேஜ் ஆகியவற்றை கொண்ட அக்காரை 20,000 பவுண்ட் அல்லது 1,16,374 மலேசிய ரிங்கிட்டிற்கு அவர் வாங்கியுள்ளார். எனினும் அந்த காரின் உள்ளே சுத்தம் செய்யப்படாமல் சில பொருட்கள் மற்றும் சற்று வித்தியாசமாக இருந்ததோடு உட்புறம் அமைக்கப்பட்டிருந்த நேவிகேஷன் எனப்படும் வழி செலுத்தும் முறை அமைப்பின் ஆவணத்தில் தனது மற்றும் தனது பெற்றோரின் முகவரிகளை கண்டறிந்த போது இவான் மேலும் சந்தேகம் அடைந்தார். அதன்பின் அந்த வாகனத்தை சாலிஹியூரில் உள்ள ஹோண்டா சேவை மையத்திற்கு எடுத்து சென்ற போது அங்கு தனது அசல் காரின் இயற்பியல் சாவியை பயன்படுத்திய போது அது திருடப்பட்ட தனது வாகனம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டதால் அந்த வாகனத்தை வாங்கியதற்காக தாம் செலுத்திய பணத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக அவர் கூறினார். சாலை அடாவடி மோட்டார் சைக்கிளோட்டி மீது காரை ஏற்றிய ஆடவர் கைது. ஸ்லாங்கூர் கிளானில் வாக்குவாதம் முற்றி மோட்டார் சைக்கிளோட்டியின் மீது வேண்டுமென்றே காரை ஏற்றி வைரலான 37 வயது ஆடவர் கைதாகியுள்ளார். இச்சம்பவம் சனிக்கிழமை இரவு 10 மணி அளவில் தாமன் செந்தோசாவில் நிகழ்ந்தது. அது குறித்து பொதுமக்களிடம் இருந்து புகார் கிடைத்ததை அடுத்து ஞாயிறு அதிகாலை 1:15 மணிக்கு அவர் கைதானார். விசாரணைக்காக அவர் ஏப்ரல் 30 வரை தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தென்கிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரம்லி காசா கூறினார். முன்னதாக வைரலான வீடியோவில் ஓர் ஆடவரை கார் ஒன்று மோதுவதை காண முடிந்தது. மோதப்பட்ட ஆடவர் பின்னர் எழுந்து சாலையோரமாக போய் நின்றார். 50 வயது அந்நபர் உண்மையில் குண்டும் குழியுமாக இருந்த சாலையில் விழாதவாறு மோட்டார் சைக்கிளை பார்த்து கவனமாக ஓட்டியுள்ளார். ஆனால் ஆபத்தாக ஓட்டி வந்த விபரத்தை ஏற்படுத்த முயலுகிறார் என சந்தேக நபர் தவறாக புரிந்து கொண்டு ஹாரன் அடித்துள்ளார். இதனால் சினமடைந்த மோட்டார் சைக்கிளோட்டி காரை விரட்டி சென்று அச்சந்தேக நபருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். கழிவுநீர் மேம்பாடு கூலி மில் மற்றொரு கோழிப்பண்ணை மூடப்பட்டது. கோழி இறைச்சி நடவடிக்கைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்புகளை நிறுவ தவறியதற்காக அதன் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தும்படி கூலியில் உள்ள மற்றொரு கோழி பதப்படுத்தும் தொழிற்சாலைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தாமான் இஸ்கந்திரி வாச்சாவில் அமைந்துள்ள இந்த ஆலையில் நேற்று நடத்தப்பட்ட ஆய்வில் அது சுத்திகரிக்கப்படாத கழிவுகளை சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுத்தும் வகையில் வெளியேற்றுவது கண்டறியப்பட்டதாக கெடா சுற்றுச்சூழல் துறையின் இயக்குனர் ஷரியா ஜகா சைட் சஹாப் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் தர சட்டம் 1974 பிரிவு 38(1)A கீழ் இந்த தொழிற்சாலைக்கு உபகரணங்கள் செயல்பாட்டு தடுப்பு அறிவிப்பு வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். கோழிகளை பதப்படுத்துவதற்காக தொழில்துறை கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்பை நிறுவுவதில் அந்த தொழிற்சாலையை நடத்தி வருவோர் தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மாசுபாட்டை உடனடியாக நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் உயர் சக்தி வாய்ந்த மோட்டார் சைக்கிள்கள் விழுந்து 3 ஓட்டுநர்கள் காயம். கோலாலம்பூர் காராக் விரைவு சாலையின் 43வது கிலோமீட்டரில் உயர் சக்தி கொண்ட மோட்டார் சைக்கிளில் சென்ற 3 ஓட்டுநர்கள் கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கி விழுந்தனர். நேற்று காலை 9:45 மணி அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தால் விபத்து ஏற்பட்டது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களில் ஒருவரின் ஹெல்மெட் கேமராவில் பதிவான காட்சிகளில் சாலையோர வளைவை நோக்கி செல்லும் போது முன்னால் சென்றவரின் மோட்டார் சைக்கிள் கீழே விழுவதை காண முடிந்தது. உடனடியாக அவர் தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திய போது 2வது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் விழுந்து சாலை தடுப்பில் மோதினார். சிறிது நேரம் கழித்து 3வது மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கும் அதே கதி ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த அம்மூவரில் ஒருவரை போலீஸ் அடையாளம் கண்டுள்ளது. வாக்குமூலம் பெறுவதற்காக மேலும் 2வரை அடையாளம் கண்டு வருவதாக பென்தாங் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜைஹாம் முகமது கஹார் கூறினார். ஒரு பெண்ணுக்காக 2 கும்பல்கள் சண்டை, உணவக உரிமையாளருக்கு 5000 ரிங்கெட் நட்டம்.
ஒரு பெண்ணுக்காக 2 கும்பல்கள் மோதிக்கொண்டதில் கோலாலம்பூர் பங்சார் ஜாலான் திலாவியில் உள்ள ஒரு நாசிகண்டார் உணவகமே கலவரமானது. போதாக்குறைக்கு கடைக்காரருக்கு 5000 ரிங்கிட் வரை நட்டம் ஏற்பட்டது. வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:40 மணிக்கு ஏற்பட்ட அச்சண்டையில் 8 முதல் 10 ஆடவர்கள் சம்பந்தப்பட்டதாக உணவக உரிமையாளர் போலீசாரிடம் கூறியுள்ளார். உணவக கண்ணாடிகள் உடைந்து மேசைகள் மடங்கி மோசமாக சேதமுற்றன. சுவரில் மாட்டியிருந்த அல்குரான் அலங்காரமும் உடைந்து போனது. சாப்பிட்டுக் கொண்டிருந்த மற்ற வாடிக்கையாளர்கள் கலவரத்தால் பயந்து ஓடியதில் அவர்கள் செலுத்த வேண்டிய 1000 ரிங்கிட் கிடைக்காமல் போனது. இரு கும்பலை சேர்ந்த ஒரு பெண்ணை இன்னொரு கும்பல் சீண்டியதை சண்டைக்கு காரணம் என தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதனை உறுதிப்படுத்திய பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தலைவர் மாரிஷ்மான் முகமது இதுவரை 3 சாட்சிகளை வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சொன்னார். அஜித் குமாருக்கு இன்று பத்மபூஷன் விருதை வழங்குகிறார் இந்திய அதிபர். பிரபல நடிகர் அஜித் குமார் இன்று இந்திய அதிபர் திரௌபதி முர்முவிடம் பத்மபூஷன் விருதை பெறுகிறார். அதிபர் மாளிகையில் அந்நிகழ்வு நடைபெறவுள்ளது. இதையொட்டி அஜித் குமார் தனது மனைவி ஷாலினி மற்றும் பிள்ளைகளுடன் தலைநகர் புதுடெல்லி சென்று சேர்ந்துள்ளார். பாரத் ரத்னா பத்மபூஷனுக்கு பிறகு இந்திய அரசின் 3வது மிக உயரிய விருதான பத்மபூஷன் கடந்த ஜனவரியில் அஜித் குமாருக்கு அறிவிக்கப்பட்டது. திரையுலகில் ஆற்றிய பங்களிப்புக்காக இந்திய அரசாங்கம் அவ்விருதை அறிவித்தது. இன்று அதிபரின் கையால் விருதை பெறப்போவதால் அவரின் தீவிர ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் மூழ்கியுள்ளனர். மே 1ஆம் தேதி அவரின் பிறந்த நாளும் வருவதால் இரட்டை கொண்டாட்டமாக அது அமைய உள்ளது. பிலிப்பைன்ஸில் புலுசான் எரிமலை வெடித்தது. எச்சரிக்கை அளவு உயர்த்தப்பட்டது. மத்திய பிலிப்பைன்ஸில் உள்ள புலுசான் எரிமலை இன்று காலை வெடித்து சிதறி வானத்தில் 4.5 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலை கக்கியது. இதனால் அதிகாரிகள் புலுசான் மலையில் எச்சரிக்கை அளவை உயர்த்தி 4 கிலோமீட்டர் அபாய மண்டலத்திற்கு வெளியே இருக்குமாறு சுற்றுவட்டார மக்களை எச்சரித்தனர். உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை 4:36 மணிக்கும் 5 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் எரிமலை வெடித்தது. இதற்கு முன்பாக 24 மணி நேரங்களில் குறைந்தது 53 எரிமலை நிலநடுக்கங்களும் பதிவு செய்யப்பட்டன. எரிமலையால் பாறை சிதறல்கள் மற்றும் பிற குப்பைகள் வெளியேற்றப்படும் ஆபத்து இருப்பதால் எரிமலையின் தென்கிழக்கு பகுதியில் 2 கிலோமீட்டர் அபாய மண்டலம் வரை மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புலுசான் எரிமலை சிகரத்திற்கு அருகில் பறப்பதை தவிர்க்குமாறு விமானிகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் இன்னமும் தீவிரத்துடன் உள்ள 24 எரிமலைகளின் இந்த புலுசான் எரிமலையும் ஒன்றாகும். அந்நாடு பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ளதால் அங்கு எரிமலை வெடிப்பும் நிலநடுக்கங்களும் ஏற்படுவது வழக்கமாகும்.